தனுசு ராசிகள் தனுசு ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு பணவருவாயில் லாபத்தை சந்திக்கும் நாள், மன நிறைவு அடையும் நாள், புதிய முயற்சிகள் பலிதமாகும் நாள். இந்த நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கூடிய ஈச்சனாரி விநாயகர மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 7.5 சனியில் இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு, அதே பதவி கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கு இணையான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மகராசி என்பர்கள் ஈரோடு சென்னிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய சென்னிமலை ஆண்டவர மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிகளை கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தந்தை வழி பாட்டன் பாட்டி உறவுகளில் இருந்த சிக்கல், சின்ன சின்ன மனக்குழப்பம், கொடுக்கலாங்கல் பிரச்சனை, பண வருவாய், நண்பர்களோடு ஏற்பட்ட பண பிரச்சனை, இவற்றை எல்லாம் எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிகள் மீன ராசியை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. ஜென்ம சனியானப்படும் நடப்பில் இருக்கார். பல்வேறு வாக்குவாதங்கள் வந்துவிடும், கைகலப்பு வந்துவிடும். எச்சரிக்கை மனப்பான்போடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் மீனராசி அன்பர்கள் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கூடிய மாணிக்க விநாயகர மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.